பெண்கள் ஒவ்வொரு பருவத்திலயும் ஒவ்வொரு மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும். அதுக்கான சில மருந்துகள், மூலிகைகள். இப்ப இந்த மெனோபாஸ் டைம்ல எந்த மாதிரியான உணவு முறைகள், மருந்து முறைகள நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஆஃப்டர் மெனோபாஸ் நம்ம எந்த மாதிரியான உணவுகள் இந்த பிரெக்னன்சி டைம்ல ஒவ்வொரு நாளும் சிம்ப்டம்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அது இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு பெண்களுக்கும் வேற வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த மெனோபாஸ் டைம் ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ மாதவிடாய் சமயங்கள்ல அதிகமான ஒரு உதிரப்போக்கு இருக்கு அப்படின்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்கள் தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்கு. அதுலயும் முக்கியமா பெண்கள் ஒவ்வொரு பருவத்திலயும் ஒவ்வொரு மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும். அதுக்கான சில மருந்துகள், மூலிகைகளும் நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணதுலேருந்து, பருவம் அடைந்த காலத்திலிருந்து அந்த மாதவிடாய் நிற்கும் சமயம் மெனோபாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த சமயம் வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய சில உணவு முறைகள்ன்றது இருக்கு. குறிப்பா இந்த மெனோபாஸ் டைம்ல எந்த மாதிரியான உணவு முறைகள், மருந்து முறைகள நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஆஃப்டர் மெனோபாஸ் நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும்? ஏன்னா இந்த டைம் பெண்களோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு பீரியட், காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு இப்போ இன்றைய காலகட்டத்தில நிறைய பெண்களுக்கு 40 இயர்ஸ், 35 இயர்ஸ் இந்த மாதிரி வயது இருக்கும்போதே மெனோபாஸ் அட்டெண்ட் பண்றாங்க. இயர்லி ஆன்செட் மெனோபாஸ் அப்படின்னு சொல்றோம். இளம் வயதிலேயே மாதவிடாய் முற்றிலுமாக நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை மெனோபாஸ் இருந்ததுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரியான மூலிகைகள் நிச்சயமாக எடுக்கணும், வாழ்க்கை முறையில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்ன? இந்த மெனோபாஸ் டைமில் பார்த்தோம்னா, மெனோபாஸ் முடிஞ்சாலோ இல்லை ப்ரீ மெனோபாஸ் ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா? ஸோ மெனோபாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உடலில் சில மாற்றங்கள் நடக்கும். அதற்கு முன்னாடி ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடியே நமக்கு சில மாற்றங்கள் பெண்களுக்கு ஏற்பட்டுரும். ஸோ கரெக்டாக ஃபேமிலி மெம்பர்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மேம், முன்னாடியெல்லாம் என் ஒய்ஃப் இப்படி இல்லை, இப்போது எதற்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க. என்னைக்கு ஹாப்பியாக இருக்காங்கன்னே தெரியல, என்னைக்கு திடீர்னு கோவப்படுறாங்கன்னு தெரியல. நைட்டில் சில நேரம் தூங்காமல் முழிச்சிக்கிட்டே இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுற மாதிரிலாம் தெரியுது. மூட் ஸ்விங் அதிகமாக இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த மெனோபாஸ் அட்டன் பண்ணக்கூடிய சமயத்தில் முன்னாடியே பார்த்தோம்னா இந்த மூட் ஸ்விங் நிறைய பேருக்கு இருக்கும். சில சமயங்களில் உடலில் ஒரு உட்காய்ச்சல் வர மாதிரியான ஒரு நிலை இருக்கும். உட்காய்ச்சல் அப்படின்னா உள்ளேயே ஒரு ஃபீவர் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் டைஜஷன், ஸோ செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு ஏற்படும். எப்படி இந்த ப்ரெக்னன்சி டைமில் ஒவ்வொரு நாளும் சிம்டம்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு பெண்களுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த மெனோபாஸ் டைம்லேயும் இந்த மெனோபாஸ் அட்டன் பண்ணக்கூடிய சமயங்களில் ஒவ்வொரு பெண்களுக்குமே ஒரு மாதிரி இருக்கும். சிலருக்கு அதிகமாக வெயிட் கெயின் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது வரைக்கும் நான் நார்மலாக தான் இருந்தேன், இப்போ சடனாக ஒரு 6 மந்த்ஸ்லேயே ஒரு 5 to 6 கேஜிஸ், 8 கேஜிஸ் அந்த அளவுக்கு உடல் பருமன் எனக்கு அதிகமாகிடுச்சு. மூட்டு வலி எல்லாம் அதிகமாக வருது, ஸ்டெப்ஸ் ஏறி இறங்க முடியல, தரையில் உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எதனால் இப்படி ஏற்படுதுன்னா, பாடியில் ஆல்ரெடி நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் நமக்கு பேசிக்காக மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்குது. ஸோ அப்படி குறையும் போது நம்ம கால்சியம் அப்சார்ப்ஷன்லேருந்து, டைஜஷன்லேருந்து, நம்மளோட ஹெல்த்தி ஸ்டாமினாலேருந்து, ஹெல்த்லேருந்து எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அப்போது ஈஸ்ட்ரோஜனை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும். இதற்கு நம்ம சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸாக வேறு என்ன எடுக்கலாம்? எந்த மாதிரியான மூலிகைகள் துணையோடு தினமும் நம்ம இதை ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி என்ன ஹெர்ப் எடுக்கலாம் மேம் அப்படின்னு நிறைய பெண்கள் கேட்குறீங்க. இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா, சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா லேகியம் எதுவும் நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஒருவேளை எனக்கு சர்க்கரை நோயெலாம் இல்லை மேம், நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், அப்போ சப்போர்ட்டிவாக வேறு என்ன மெடிசன் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதற்கு சதாவரி லேகியம் சாப்பிட்லாம். சர்க்கரை நோயாளிகள் அப்போ நான் என்ன சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு ஏற்ற மாதிரி மூலிகை இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த சதாவரி லேகியம் நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, டெய்லி ஒரு 5 கிராம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெண்கள் தினமும் சாப்பிட்லாம். இது காலையா இரவா அதெல்லாம் கிடையாது, இது மெடிசன் கிடையாது இல்லையா? ஸோ அதனால இது நம்ம சப்ளிமெண்ட் மாதிரி எடுக்கிறதுனால எந்த டைமில் வேணாலும் டெய்லி நம்ம ஒரு 5 கிராம் அளவுக்கு இதை தொடர்ந்து சாப்பிட்லாம். இது ஒரு சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடியது தண்ணீர் விட்டான் கிழங்கு. இதில் செய்யக்கூடிய லேகியம் நம்ம உடலில் அந்த ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ
கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலும் அதை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது. இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை இதை தாண்டி எனக்கு வந்து சுகர் இருக்குது, இல்லை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா சதாவரி பொடியாக நம்ம எடுத்துக்கலாம். தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி இருக்குது. நம்ம கிளினிக்கில் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணமாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த சூரணம் ஒவ்வொரு பெண்களுமே தினமும் ஒரு 3-4 கிராம் அளவுக்கு பாலில் கலந்து நம்ம குடிக்கலாம். பாலில் கலந்து இதை வந்து குடிக்கும்பொழுது ஜென்ரலாகவே நம்ம பாடியில் வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். சில பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைமில் பார்த்தோம்னா ஓவராக ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த வந்து சதாவரியை வந்து நம்ம ஜென்ரலாக சாப்பிட்றோமோ, சதாவரி லேகியம், சதாவரி சூரணம், இது எல்லாமே சாப்பிட்ற மாதிரி அடுத்ததாக சில பெண்களுக்கு எக்ஸஸாக ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மாதவிடாய் சமயங்களில் அதிகமான ஒரு உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு நம்ம குமரி கஷாயம்னு ஒரு ஸ்பெஷல் மெடிசன் கொடுக்குறோம். இந்த குமரி கஷாயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அசோகப்பட்டை. அசோகப்பட்டை மட்டும் கிடையாது, அதனோடு சேர்ந்து பல மூலிகை மருந்துகள் வந்து நமக்கு எக்ஸஸாக ப்ளீடிங் இருக்குன்னா பெண்களுக்கு அதை குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதில் இருக்குது. இதில் என்னென்ன மரப்பட்டைகள் சேருது அப்படின்னா அசோகப்பட்டை சேருது. அதற்கு அடுத்தது முக்கியமாக நாவல் பட்டை, மருதம் பட்டை, மாவிலங்க பட்டை. இந்த மரப்பட்டைகள் எல்லாமே நம்ம கஷாய பொடி மாதிரி கொடுக்குறோம். இந்த கஷாய பொடி நம்ம ரெகுலராக எடுக்கும்பொழுது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அது எக்ஸஸாக ப்ளீடிங் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் நிற்கக்கூடிய சமயங்களில் டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். அதிகமான ஒரு உதிரப்போக்கு நிறைய பெண்களுக்கு வந்து ஏற்படும். அந்த மாதிரி அதிகமான உதிரப்போக்கு இருந்ததுன்னா இந்த குமரி கஷாயத்தை நீங்கள் எடுக்கலாம். இல்லை வீட்டில் நான் வேறு என்னங்க பயன்படுத்தலாம், ஏன்னா இந்த ஒரு செட் ஆஃப் மெடிசன் வந்து பெண்களுக்கு அப்படியே நம்ம கொடுக்குறோம். ஸோ அதிகப்படியான ஒரு உதிரப்போக்கு இருந்தாலோ, இல்லை நமக்கு பீரியட்ஸ் டைமில் மெனோபாஸ் டைமில் எடுக்கக்கூடிய சில ஸ்டாமினா குறையுது, அதற்கு எடுக்கக்கூடிய சில மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சதாவரி லேகியம், தண்ணீர் விட்டான் சூரணம், குமரி கஷாயம், இந்த மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இதை தாண்டி வீட்டில் நான் வேறு என்னங்க ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா எப்போவுமே மாதம் ஒரு முறை உங்களோட பிளட் சுகர் லெவல், அதுக்கப்புறம் பிபி எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிக்கணும். பாடி வெயிட் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுடைய உடல் எடை அப்படின்னு சொல்கிறது அதிகமாகுதா, இல்லை சிலருக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ உடல் எடை குறையுதான்றதும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதிகமான உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா அதற்கு ஏற்ற மருந்துகள் நம்ம நிச்சயமாக எடுக்கணும். இதில் பேசிக்காக நம்ம வந்து அதிகமாக நான்வெஜ் எடுக்கிறது, ஸோ ஆயிலி கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுக்கிறது, எண்ணெயில் பொரித்த உணவுகள் சாப்பிட்றது, இதை எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒருவேளை நமக்கு மூட் ஸ்விங் அதிகமாக இருக்குது, இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கிறோன்னா அதற்கு ஏற்ற சிகிச்சைகள் இருக்கணும். காலை நேரத்தில் கொஞ்சம் நல்லா டீப் ப்ரீத் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிராணாயாம பயிற்சிகள் எடுக்கணும். மைண்ட் எப்போவுமே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தாண்டி உணவு முறையில் அப்படின்னு சொல்லும்பொழுது வெஜிடபிள்ஸ், தினமும் ஏதாவது ஒரு காய்கறியோட ஜூஸ் வந்து நம்ம குடிச்சிக்கலாம். முக்கியமாக வெள்ளை பூசணி சாறு குடிக்கலாம், வாழைத்தண்டு சாறு குடிக்கலாம். அடுத்ததாக வாழைப்பூவை நம்ம கஷாயம் மாதிரி குடிக்கும்பொழுதும் நமக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்குது. டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த வாழைப்பூ கஷாயமும் குடிச்சிட்டு வரலாம். இதை தொடர்ந்து இந்த மெனோபாஸ் டைமில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அதாவது கால்சியம் டிஃபிஷியன்சியாக இருக்கலாம், பாடி பெயின், இது தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம கிளினிக் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.